கேஸ் தான் தட்டுப்பாடாக இருக்கலாம், கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கலாம்ல. அதை விட்டு சுடு தண்ணி வச்சு கூட சுடு தண்ணி வச்சு கூட இங்கே உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. கேஸ் வேற புக்கும் பண்ண முடியல. மருமகளே வந்துருச்சா? சொல்லுங்க அத்தை. ஏன் அத்தை எதுக்கு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? போகி முடியலையே உனக்கு? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? அவன் கேஸுக்கு என்ன அலையிறான், இப்படி போகி கொளுத்தி வச்சிருக்க. அடுப்பு கம்மியா வீடி, இன்னும் ரோடு ரோட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் கேஸுக்கு. சரிங்க அத்தை, நீங்க போங்க அத்தை, நான் சுட தண்ணி எடுத்துட்டு வரேன். இவளை எங்கேயாச்சும் அமெரிக்கா ஈரான் அமைச்சிருந்துருக்கணும். குண்டோட குண்டா போயிருந்திருக்கோம். இந்த குண்டே உட்காந்து நம்மள பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அடியா தடியாத்தி, கேஸ் காலி ஆயிடுச்சே. இந்த பைத்தியக்காரிகிட்ட போய் சொன்னா நம்மளாலதான் ஆச்சுன்னு கன்ஃபார்மே பண்ணிருவாளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? மல்லாக்க படுத்துட்டு இப்படி விட்டத பாக்குறது என்ன சுகமா இருக்கு. ஏ பானு, நடக்கிறதுக்கு கால் இருக்காது, உடைச்சு வாயில வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு திமிரு இருந்தா எட்டி எட்டி மிதிச்சுக்கிட்டு இருப்ப என்னையே. படுத்துட்டு தானே இருக்கேன், நீ பண்ணு கால் எடுத்துட்டு வந்து தலைமையில அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏனால முடி பல்லி சப்ப பெரிய ஆளா நீ? எல்லாத்தையும் கை கால உடைச்சு போட்டுருவியோ? சும்மா சும்மா பல்லி சப்பேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்காதீங்க சரியா? சரோஜாக்கா? அவ சொல்லு சின்ன பொண்ணே. அக்கா கேஸ் இருக்குமாக்கா? அச்சோ இல்லம்மா, நேருதாம்மா மாத்தினேன். வேற யார்கிட்ட வச்சிருக்கா? நான் 2 நாள் முன்னாடி தான் மாட்டேன் சின்ன பொண்ணு. எந்த கேஸே காலி ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. நானே விறகடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். 4 மணி உங்ககிட்ட இருக்கா? ஐயோ, என்னடா இதை நம்ம கிட்ட வந்துட்டேன். இருக்குன்னு சொல்லாமா இல்லைன்னு சொல்லாமா ஒன்றும் புரியலையே. இல்லைன்னு சொல்லி வைப்பா. ஐயோ சின்ன பொண்ணு, என்கிட்ட இல்லையே, என்ன பண்றது? நம்ம கிட்டதான் 2 கேஸ் அப்படியே இருக்கே. சமைச்சு திங்கிறவங்களுக்கு தானே காலியாகும். நம்ம திருடியில திங்கிறோம், நமக்கு எப்படி காலியாகும்? இந்த நோஞ்சனுக்கு நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அவன் கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அவனுக்கு. அப்போ இனிமேல் சின்ன பொண்ணு வீட்டுக்கு திருட போக வேண்டிய வேலை இருக்காது. அவனுக்கு தான் கேஸ் இல்லையே, அவன் எப்படி சமைப்பா? நம்ம வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு தான் ராத்திரி சோறுக்கு பார்த்துக்கணும்.